லாஜிக்கல் மிஸ்டேக் லைட்டாக இருந்துச்சு. பெருசா எப்படி சொல்றது, ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வச்சிருக்காரு. அவர் சில நாலேஜ் கஷ்டப்பட்டு ஒரு ட்ரைவ் மாதிரி அதை கஷ்டப்பட்டு கொடுத்தாரு. கடைசி அவரும் இறந்துடுறாரு. தென் அதை எதுக்கு அதை கொடுத்தாங்க, அதை வச்சு அதை என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியல. அப்படியே முடிஞ்சிருது. நடுவில் கொஞ்சம் நல்லா ஆரம்பிக்கிறாங்க, தென் நடுவில் இறங்கிறது அப்படியே போயிடுது. நடுவில் கருத்து நல்ல கருத்து மட்டும் சோசியல் மெசேஜ் மாதிரி வேற ஒன்றும். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வியூ ஏதாவது கொடுக்குறீங்களா ப்ரோ? குபேரா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. லாஸ்ட்ல சொல்றேன், லாஸ்ட் எண்டு கிரெடிட்ஸ் தாங்க. குபேரா வந்து அந்த டைட்டில் எதுக்கு வைக்கிறாங்கன்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க. 10,000 கோடிக்கு ராஜா பிளாஸ்டுங்க படம், சரியான பிளாஸ்ட். நல்லா பாருங்க, வீட்டுல டைம் ஃப்ரீயா இருக்கீங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா வந்து குபேரா மாதிரியான சூப்பரான கருத்துள்ள படம் தான் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே, ஒரு நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஓகே தான், ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஓகே தான், ரொம்பலாம் ஒரு புது ஸ்டோரியா இருந்துச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. மற்றபடி ஆக்டிங்லாம், தனுஷோட ஆக்டிங் வேற லெவல். அவரோட தீவிரமான ஃபேன், அவரோட ஆக்டிங்லாம் வேற லெவல் இருந்துச்சு. நியூ ஸ்டோரியா இருந்தது. மைனஸ் நான் அந்த அளவுக்கு எதுவும் கவனிக்கல. ஆனா அவரோட ஆக்டிங்க்கு தான் நான் மெயினா வந்திருந்தேன், அவ்வளவுதான். மற்றபடியா இருக்கும். பார்க்கலாம். ஓகே தான், நல்லா இருந்தது. நல்லா இருந்தது படம். நல்லா படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. படம் கொஞ்சம் லெங்க் அதிகம்னா, அதுதான் கொஞ்சம் இது. பட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தான் இன்னும் படம் கொஞ்சம் சூப்பராக வந்துருக்கும். என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க, புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் கொடுக்குறது இங்கே நம்ம ஆளுங்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா எடுத்துருந்துருப்பாங்க. பட் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குண்ணா. பக்காவாக இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். வேறு நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது சொன்னீங்கல்ல, படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. வேணாம் ப்ரோ, ஒன் டைம் ஆச்சு உங்களுக்கு. மஜாவா இருக்கு. நான் 3 மணி நேரம் சூப்பரா வேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்கு, சுமாரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா தான் இருக்கு தல. பான் பண்ணலாமா? ஓகே ஓகே. எனக்கு வந்து நான் தனுஷ் படம் அவ்வளோ பார்த்ததில்ல, இல்லை மொபைலில் தான் பார்த்துருக்கேன். இந்த படம் தேட்டரில் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. அண்டு அந்த ஆன்லைனில் எப்பவுமே படத்தை ட்ரோல் பண்ணிட்டு மீம்ஸ்லாம் சுற்றி இருப்பேன். எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகல. எல்லாம் தனித்தனியாக பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு எல்லாருக்கும். படம் பெட்டர் தான் நிலைவா. வந்து தேட்டரில் பாருங்க, என்ஜாய் பண்ணலாம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். என்ன படம் நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் தானோ அந்த புதுப்பேட்டையில் வர தனுஷ் மாதிரி கொஞ்சம் தனுஷ் ஆக்டிங் பின்னிட்டாரு, அவ்வளோதான். ஒன் வேர்ட் தனுஷ் தான். பிளஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குன்னு. பட் செகண்ட் ஹாஃபே நல்லா தான் இருக்கு. படம் ஆக்சுவலா ஒர்த்து தான்.
படம் வந்து கண்டென்ட்ல இருந்து தனுஷ் ஆக்டிங்ல இருந்து டிஎஸ்பி மியூசிக் எல்லாமே ஒர்த்து தான். சோஷியல் மீடியா ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருக்குல்ல, ஸோ ஒரு நெகட்டிவிட்டி சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி கூலா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க பொழுது. ஆனா படம் நல்லா தான் இருக்கு. ரியலி வி ஷுட் ரெஸ்பெக்ட் திஸ் ஃபிலிம். இந்த புதுப்பேட்டையில வர அந்த நீங்க பாத்திருப்பீங்களா, அந்த ஒரு ஓல்டு வெர்ஷன் தனுஷ் அந்த கண்ணுல அவர் நடிப்பு தான். தனுஷ் நடிப்பை இனிமே யார் நினைச்சாலும் உடைக்க முடியாது. அவர் வந்து அவரோட இதை தாண்டி போய் ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்காரு நடிப்பு. அப்படிதான் சொல்றேன். அவ்வளவுதான் பேச தெரியல. ப்ளஸ் நல்ல மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. தென் காஸ்டியூம் டிசைனிங் ஓகே நல்லா இருந்துச்சு. வேற ஒன்றும் பெருசாக மைனஸ் லேக் தான்.